மகத நாட்டை பிருகத்ருதன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். திறமையாக புத்திசாலித்தனமாக அவர் ஆட்சி செய்ததை கண்ட காசிராஜன் தனது இரு மகளை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார். இரு மனைவியருக்கும் புத்திர பாக்கியம் இல்லாததால் பிருகத்ருதன் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார். அது செய்தும் அவருக்கு குழந்தைகள் இல்லை. என்ன செய்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போது சண்டகௌஷிக ரிஷி என்பவரை பிருகத்ருதன் சந்தித்தார். ரிஷியிடம் அரசன் தனது கவலைகளை எடுத்து சொல்கிறார். ரிஷி ஒரு மாங்கனியை பூஜித்து, இதை உன் மனைவியிடம் கொடுத்து சாப்பிட சொல், உனக்கு அழகான மகன் பிறப்பான் என்று சொல்கிறார். மகிழ்ச்சியுடன் அக்கனியை தன் மனைவியரிடம் கொடுத்தார் அரசன். அவர்கள் இருவரும் அதை பங்கிட்டு சாப்பிட்டனர். இருவரும் கர்ப்பம் தரித்தார்கள். பழத்தை இருவரும் பங்கிட்டு சாப்பிட்டதால் ஒரு உருவத்தின் பாதி உருவம் இருவருக்கும் பிறந்தது. குழந்தையை பார்த்து பயந்த மனைவியர் தாதியிடம் கொடுத்து அதை அழிக்க சொன்னார்கள். ஆனால் தாதிகள் குழந்தைகளை அழிக்காமல் காட்டில் வீசிவிட்டு வந்தனர்.